நம்ம ஸ்டெம்பி சம்பந்தமா நம்ம என்னோட நண்பர் பரூரில் ஒருத்தர் இருக்கிறாருங்க. அவரோட சித்தப்பாவுக்கு கார்டியாலிக் அரெஸ்ட் போய் நாராயணா ஏரியாவில் போய் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நீங்கள் ஆப்ரேட் பண்ணி ஆகணும், ஆஞ்சியோ ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் அர்ஜென்ட் வேலை நிமித்தமாக அசன் போய் ஆகணுங்கிற சூழ்நிலை. என்னை ஒசூரில் சந்தித்தார். போகும்போது அவர் காரில் பேக் சீட்டில் படுத்துக்கிட்டு தாங்க போனார். அவருக்கு ஒன்று ஸ்டெம்பி மட்டும் கொடுத்தேன். அவர் போயிட்டு ரிட்டன் டெய்லி 2 வேளை எடுத்துக்க சொன்னேன். காலையில் ஒரு வாட்டி, சாயந்தரம் ஒரு வாட்டி. அவர் எடுத்துக்கிட்டு அசன் போயிட்டு அங்கேருந்து முடிச்சுட்டு 12வது நாள் திரும்பி வந்தார். கையில் ஒரே ஒரு பேக்கெட் மிச்சம் வச்சுட்டு எடுத்துகிட்டு வந்தார். சார் இம்மீடியட்டாக எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கேட்டார். கொண்டு போய் கொடுத்தேன். அவருக்கு 15 நாளில் ரீசெக்கப்புக்காக நாராயண வித்யாலயா தருமபுரி ஹாஸ்பிட்டல்லேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போனார். போயிட்டு செக் பண்ணதில் உங்களுக்கு எந்த நெசசிட்டியும் இல்லை ஆஞ்சியோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரிசல்ட் வந்தது. எனி பிளாக் இல்லை. அதுவும் பிளாக் எங்கே இருந்துச்சுன்னு அவங்க சொன்னது மேக்ரோ நர்வஸ் சிஸ்டம். ஆப்ரேட் பண்ண முடியாது சார், ஆஞ்சியோ மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். மேக்ரோ நர்வஸ் சிஸ்டம்ங்கிறது நம்மளோட முடியை விட மெல்லிய இரத்த குழாய்களில் இருக்கிற அடைப்பு. அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்க முடியாது, ஸ்டெண்ட் வைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஆஞ்சியோவில் வச்சு பிளட்டை பம்ப் பண்ண முடியும், அது மட்டும்தான் பண்ண முடியும். அந்த இடத்துல இருந்த அடைப்பை கூட எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இன்னைக்கு நம்ம கையில் இருக்கு சார். இதே மாதிரி நிறைய டெஸ்டிமோனியல் நாங்களும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்னொரு நண்பர் நம்ம மேச்சரில் இருக்கிறாருங்க. அவரும் நாராயண வித்யாலயாவுக்கு முதல் நாள் ஆபரேஷன் பண்றதுக்கு அடுத்த நாள் ஒசூர்ல என்னை சந்திச்சார். அவருக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு ஆபரேஷன் பண்ணக்கூடாது, அதுக்கு எதனாச்சும் ஒரு வழி இருந்தா சொல்லுங்கன்னா என்னை சந்திச்சாரு. அவருக்கு ஸ்டெம்மியும் உராக்வியும் கொடுத்தேன். அவருக்கு என்ன இஷ்யூன்னா 4 வால்வ், ஹார்ட்ல இருக்கிற 4 வால்வ்ல ஒரு வால்வ் ஃபங்க்ஷன் இல்லை. பிளட் லீக் ஆகிட்டு இருக்குது. அது இமீடியட்டா பண்ணியே ஆகணுன்றாங்க. அண்ட் தென் பைல்ஸ், இது ரெண்டும் இருக்கிறதுனால ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் டேட் தள்ளி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. மெடிக்கேஷன் கொடுத்து அவருக்கு மரண வேதனை. பைல்ஸ்னா எல்லாருமே உணர்ந்திருப்பீங்க, எப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. உணர்ந்துகிட்டு இருந்தாலும் அவருக்கு ஸ்டெம்பியும் உராக்வியும் கொடுத்தேன். இன்னையோட 21 நாள் ஆச்சுங்க. அவருக்கு ஹார்ட் அருமையாக ஃபங்க்ஷன் இருக்கு. தேர் இஸ் நோ எனி சிங்கேஜ். ஹார்ட்டில் 4வது வால்வு நல்லா இருக்குது, சுருக்கம் எதுவும் இல்லை அப்படிங்கிற ரிசல்ட் வந்திருக்கு. பைல்ஸோட சைஸ் எக்ஸ்டர்னல் ஃபைல்ஸ் அவருக்கு அதோட சைஸ் குறைஞ்சி உள்ள போயிருக்கு. ஒரு அருமையான இதுக்கு இவ்வளவு தூரம் நீங்க இவ்வளவு பாராட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் ப்ராடக்ட் அந்த லெவலுக்கு சப்போர்ட் இருக்கு. என்ன காரணம், உயிருக்கு பயந்து என்கிட்ட வந்தாங்க. நான் பெருமையா சொல்லி எனக்காக சொல்லுங்க, இது என் கையில இருக்குங்கிறது தெரிஞ்சு வந்தார். அந்த லெவலுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. இதை வச்சு இந்த உலகத்தையே மாற்ற முடியும்.